அதே மாதிரி நம்ம எங்காலும் கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஆனால் கேட்டுன்னு போகிறவங்க தப்பாக கேட்டு போய் புரிஞ்சுக்கிறது வந்து தப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மிஸ்டேக்லாம் ஆகுது. அதனால என்ன பண்ணேன், இந்த கொரியர் அனுப்பலாம் நிப்பாட்டிட்டேன். தயவு செஞ்சு பண்ண உங்களுக்கு மையின்னு ஒன்று வங்கின்னு கேட்டிங்கன்னா வேலை செய்தா செய்யலைன்னா 100% செய்யும். எங்கே வாங்குறோன்னு முக்கியம், எதுக்காக வாங்குறோன்னு ஒன்று முக்கியம், எதுக்காக பயன்படுத்த போகிறோம், அது எப்படி பயன்படுத்த போகிறோன்னு ஒன்று முக்கியம். இந்த 4 முக்கியம். இந்த 5வது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் நேரில் போய் உங்கள் விஷயத்த சொல்லி அந்த விஷயத்துக்காக அதை வாங்குங்க. அப்படி இல்லைங்க, நேர்லேயே போக முடியல, நீங்கள் அந்த வேலையை செய்யவே செய்யாதீங்க. பணமும் வேஸ்ட்டு, அலைச்சல், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் மை தடிட்டு இருக்கோம், நடந்துடும் ஒரு நம்பிக்கையோடு இருப்பீங்க. அந்த நம்பிக்கை அந்த உடச்சிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஆன்லைனில் இந்த 2000 3000க்கு மை வாங்குறது 100% வேலை செய்யாது. உங்களுக்கான விஷயத்தை வந்து உட்காந்து பேசி ஆத்மார்த்தமாக நீங்கள் சொல்கிறது உண்மையாக பொய்யா நான் தெரிஞ்சு நான் செஞ்சு கொடுத்தேன்னா அது வேலை செய்யும். இதுதான் உண்மை. இப்போ இதே ஊரில் இருக்காங்க, ஃபாரினில் இருக்காங்கன்ற விஷயத்த பேசுவாங்க. நானே ஃபோனில் பேசுவேன், ஃபோனில் பேசிவிட்டு அவங்க செஞ்சு கொடுப்பேன். அது வேறு. புரியுங்களா? நீங்கள் இருந்துக்கிட்டு ஒரு நாள் வர கெப்பாசிட்டியில் வந்துட்டு போயிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ மையன்றது வாங்கி தடுவுனா வேலை செய்யுமானா வேலை செய்யுமா? வசிய விஷயத்துக்காக மை 100% நம்பலாம். மை என்றைக்குமே கவுக்காது. என்னென்னா சில பேருக்கு டக்குன்னு வேலை செய்யும், சில பேருக்கு கொஞ்சம் மெதுவாக வேலை செய்யும். ஆனால் மைன்றது பக்காவாக நீங்கள் பயன்படுத்தலாம்.